என்னது, குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற தாய்ப்பாலில் வே புரோட்டீன் இருக்கா? இன்னும் குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற தாய்ப்பாலில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் திலீப் குமார், பீடியாட்ரிஷியன், தீபம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். குழந்தை பிறந்தது 1 மணி நேரத்துல இருந்து குழந்தையோட முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு மிகவும் முக்கியமானது அம்மாவோட தாய்ப்பால். ஏன் அம்மாவோட தாய்ப்பால் குழந்தைக்கு ரொம்ப முக்கியன்றதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல, குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அம்மாவோட தாய்ப்பால்ல இருந்து மிக அதிகப்படியாக கிடைக்குது. குழந்தையோடைய சுவாச பகுதியிலையும் குழந்தையோட குடல் பகுதிகள்லையும் என்டர் ஆகிற நோய் கிருமிகளுக்கு அகெயின்ஸ்டாக மெயினாக நம்ம உடம்புல வேலை செய்யக்கூடிய ஆன்டிபாடிஸ் IgA ஆன்டிபாடிஸ். இந்த IgA ஆன்டிபாடிஸ் அம்மாவோட பிரெஸ்ட் மில்கில் அதிக அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் லாக்டோஃபெரின்ன்ற ப்ரோட்டீனும் அம்மாவோட தாய்ப்பாலில் அதிகமாக இருக்குது. இந்த லாக்டோஃபெரின் ப்ரோட்டீன் அந்த நோய் கிருமி வளர்ச்சியை தடுக்குது. குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பாலில் நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோஃபேஜஸ், லிம்போசைட்ஸ் அப்படின்ற நோய் எதிர்ப்புக்கு தேவையான முக்கியமான அணுக்கள் மிக அதிகப்படியாக கிடைக்குது. இதனால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா காய்ச்சல், அதுக்கப்புறமா டயரியான்னு சொல்லக்கூடிய பேதி, அது சிவியர் செப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக தீவிரமான நோய் கிருமி தொற்று, அதுக்கப்புறமா காதல இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ஓட்டைட்டிஸ் மீடியா போன்ற கண்டிஷன்ஸ் நம்ம நியூபார்னுக்கு வராமல் தடுக்கலாம். அடுத்த சிறப்பம்சம் நம்ம தாய்ப்பாலில் என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தையோடைய மூளை வளர்ச்சி. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸான DHA, டோகோசா ஹெக்ஸனோயிக் ஆசிட், அதுக்கப்புறம் அரக்கிடானிக் ஆசிட், டாரின், அதுக்கப்புறமா எபிடர்மல் நர்வ் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மூளை நரம்பு அணுக்களுக்கு தேவையான மிக முக்கியமான ப்ரோட்டீன்ஸு நம்ம தாய்ப்பாலில் மிக அதிகமான அளவில் இருக்குது. ஸோ குழந்தையோடைய அறிவுத்திறன், அதுக்கப்புறமா புத்தி கூர்மை, இந்த மாதிரி மிக பல விஷயங்களுக்கு அம்மாவோடைய தாய்ப்பால் மிக முக்கியம் குழந்தைக்கு. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்டோட பிரெஸ்ட் மில்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஈஸி டைஜஸ்டபிலிட்டி, அதாவது செரிமானத்தன்மை ஈஸியாக இருக்கும். வே ப்ரோட்டீன் சொன்னோம்ல, அதோட ரோல் இங்கே தான் வருது. அம்மாவில் இருந்து கிடைக்கக்கூடிய தாய்ப்பால் இருக்கிற ப்ரோட்டீனில் 60% வே ப்ரோட்டீன்ஸும் 40% கயாசினும் இருக்குது. ஸோ 60-40 ரேஷியோவில் இருக்கிறதுனால ஈஸியாக குழந்தையால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் குழந்தையோட அம்மாலேருந்து கிடைக்கக்கூடிய ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்கரைட்ஸ், HMO போன்ற ப்ரோட்டீன்ஸுமே வந்துட்டு குழந்தையோடைய குடல் பகுதி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் குழந்தையோடைய குடல் பகுதியில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் மல்டிப்ளை ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ரோபயோட்டிக் ஆக்ஷனாகவும் இது கொடுக்குது. அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால்னால குழந்தைக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, அம்மாவுக்குமே பெனிஃபிட். இது வந்துட்டு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உடனான பாண்டிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. அம்மாவுக்கு வந்துட்டு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸசிவ் ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குழந்தை வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கும் போது சுரக்கிற ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் யூட்ரைன் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி ப்ளீடிங்கை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முக்கிய பங்காற்றுது. அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் போன்ற வியாதிகள் வந்துட்டு பிற்காலத்தில் வரதையும் வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற பிரெஸ்ட் மில்கை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 months வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். 2 years வரைக்குமே வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.